வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். வாட் டைப் ஆஃப் லேர்னர் இஸ் யோர் சைல்ட்? எல்லா குழந்தைக்கும் ஒரு லேர்னிங் பேஸ், ஸ்டைல் அண்ட் லேர்னிங் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். லேர்னிங் பேஸ் அப்படின்னா ஒரு குழந்தை படிக்கிற ஸ்பீடை ரெஃபர் பண்ணும். சில குழந்தைங்க டக்கு டக்குன்னு ஃபாஸ்டா படிச்சிருவாங்க, ஒரு சில குழந்தைங்க டைம் எடுத்து கொஞ்சம் ஸ்லோவா தான் படிப்பாங்க. அவங்க படிக்கிற இந்த ஸ்பீடை தான் லேர்னிங் பேஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லா குழந்தைக்கும் லேர்னிங் ப்ரிஃபரன்ஸஸும் இருக்கும். லேர்னிங் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா ஒரு குழந்தை சத்தமா வாய் விட்டு படிக்கிறது, ஒரு சில குழந்தைங்க மனசுக்குள்ளேயே படிக்கிறது. சில குழந்தைங்க டேபிள்ல உட்காந்து படிப்பாங்க, சில குழந்தைங்க பெட்ல கம்ஃபர்டபுளா உட்காந்து படிப்பாங்க. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்கிறது, லேட் நைட் ஃபுல்லா உட்காந்து படிக்கிறது, இப்படி லைட், டைமிங், பாஸ்டர், என்வாயன்மெண்ட் அப்படின்னு ப்ரிஃபரன்சஸ் மாறிட்டே போகும். என்னதான் இவ்ளோ ப்ரிஃபரன்சஸ் இருந்தாலும் லேர்னிங் டைப்ஸ் அப்படின்னு பார்த்தா ப்ராட்லி 3 டைப்ஸ் தான் இருக்கு. விஷுவல் லேர்னர், ஆடிட்டரி லேர்னர், ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னர் ஆர் கினஸ்தெடிக் லேர்னர்னு சொல்லுவாங்க. விஷுவல் லேர்னர்ஸ்க்கு எல்லாமே விஷுவலா பார்த்து படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். லைக் பிக்சர்ஸ், சார்ட்ஸ், டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ஸ், மைண்ட் மேப்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ், கலர் கோடிங் ஷீட்ஸ், ஹைலைட்டிங், இப்படி அவங்க படிக்கிற கான்டென்ட்டை கண்ணால பார்த்து படிக்கும்போது அவங்க சீக்கிரமா கனெக்ட் ஆவாங்க. புக்ஸ், நோட்ஸ், டயக்ராம்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பார்த்து படிக்கும் போதுதான் அவங்களுக்கு பெட்டராகவும் புரியும். நெக்ஸ்ட், ஆடிட்டரி லேர்னர் கேட்டகரி. இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க ஒரு விஷயத்த கேட்டாலே சீக்கிரமா கத்துப்பாங்க. கிளாஸ்ல டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்றது கவனிச்சாலே இவங்க டக்குன்னு கிராஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட ஒன்னா டிஸ்கஸ் பண்றது, ஒரு விஷயத்த கதை மாதிரி கேட்கறது, சாங்ஸ், குரூப் டிஸ்கஷன்ஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ஸ், இப்படி கேட்டே கத்துக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இவ்ளோ ஏன், ஒரு சில பேர் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் 5 minutesல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கதை கேட்டுட்டு போய் எக்ஸாம்ல செம்மையா எழுதி பாஸ் பண்ணுவாங்கல்ல, இந்த கேட்டகரி தான் ஆடிட்டரி லேர்னர். நெக்ஸ்ட், ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங். இந்த குரூப்ல இருக்கவங்க ஒரு விஷயத்த கேட்கறத விட பாக்குறத விட அவங்களா செல்ஃபா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நல்லா புரிஞ்சுப்பாங்க. பிராக்டிக்கல் சப்ஜெக்ட்லாம் லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி புரிஞ்சுப்பாங்க. தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்னா எழுதி பார்க்கணும், நோட்ஸ் எடுக்கணும், ஹைலைட் பண்ணி படிக்கிறது, இப்படி நிறைய பிசிக்கலி எழுதி பார்த்து பிராக்டிஸ் பண்ணும்போது இவங்களுக்கு ஈஸியா ஒரு விஷயத்த கத்துக்க முடியும். ஆனா ஒரு லேர்னர் கண்டிப்பா இதுல ஒரு டைப்பா தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. விஷுவல் பிளஸ் ஆடிட்டரியா இருக்கலாம், ஆடிட்டரி பிளஸ் ஹேண்ட்ஸ் ஆனா இருக்கலாம், இல்ல 3 டைப்பாவுமே இருக்கலாம். மோஸ்ட் லேர்னர்ஸ் ஒரு காம்பினேஷனா தான் இருப்பாங்க. ஓகே, இப்போ என்ன டைப்னு தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? அதுதான் முக்கியம். ஒரு லேர்னரோட ப்ரிஃபரன்ஸ் தெரிஞ்சா லேர்னிங்க ஈஸியா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு, ஒரு விஷுவல் லேர்னருக்கு எவ்வளவு நேரம் கதையா சொன்னாலும் அவங்க அந்த கான்செப்ட புரிஞ்சுக்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஆனா அதே ஒரு விஷயத்த ஒரு ஃப்ளோ சார்ட்டா, மைண்ட் மேப்பா சொல்லும் போது டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க, மறக்கவும் மாட்டாங்க. இப்படி ஒரு குழந்தையோட லேர்னிங் டைப், ப்ரிஃபரன்ஸை புரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி லேர்னிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது லேர்னிங் ரொம்ப மீனிங்ஃபுல்லா அவங்களுக்கு இருக்கும். ஆல்சோ அந்த குழந்தை படிக்கும்போது ரொம்ப என்கேஜிங்கா ஃபீல் பண்ணுவாங்க. ஆஸ் அ பேரண்டா நீங்க இனிஷியலா எல்லா அப்ரோச்சஸும் யூஸ் பண்ணுங்க. எதுல உங்க குழந்தை நல்லா என்கேஜ் ஆகுறாங்கன்னு அப்சர்வ் பண்ணுங்க, அதை ஸ்ட்ரென்த்தா மாத்துங்க. ஈவன் தோ உங்க குழந்தை ஒரு கேட்டகரியில ப்ரிடாமினண்டா இருந்தாலும் டெஃபினட்டா மற்ற அப்ரோச்சஸ்க்கும் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. ஏன்னா லேர்னிங்க்கு ஒன் சிங்கிள் ரைட் வேணும் ஒன்னும் இல்லை. நிறைய லேர்னர்ஸ்க்கு மல்டிபிள் ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். இந்த ப்ரிஃபரன்சஸ் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, அடல்ட்ஸ்க்கும் பொருந்தும். சில நேரம் நம்ம வளர வளர நம்ம லேர்னிங் ப்ரிஃபரன்சஸும் மாறிட்டே இருக்கும். அதனால எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி படிக்கணும்னு அவசியம் இல்லை. லேர்னிங்கை ஃபோர்ஸ் பண்ணாம அவங்க கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஹாப்பி லேர்னிங்.